Every single believer has to do some kind of evangelism, sharing your faith, own faith with others. உன்னுடைய சொந்த அனுபவத்தை மற்றவரோடு பகிர்ந்து கொள்வது. அப்புறம் என்ன சொல்லுவேன்னா, எவ்ரி கிறிஸ்டியன் ஹோம் இஸ் அ சர்ச். ஒவ்வொரு கிறிஸ்தவ வீடும் ஒரு சபை. எல்லா சபை விசுவாசிகளுக்கும் அதை நாங்கள் சொல்லுவோம். சொல்லப்போனால் இன்றைக்கு கணக்கின்படி இசிஐ சபை இந்தியா முழுவதிலையும் 10,000க்கு அதிகமாக இருக்கின்றன. பெரும்பாலான சபை 95% I would say started in the houses. நான் 1962 போய் செமினரியில் மாணவனாக சேரும்போது 62வது வருஷத்தில் சென்னையில் 10 சபைகளுக்கு குறைவாக தான் இருந்தது. 10 பாஸ்டர் வீட்டில் தான் நடந்தது. நான் வாடகை எடுத்து தங்கி இருந்த வீட்டு அருகாமையில் ஒரு இசிஐ பாஸ்டர் அவர் வீட்டில் நடத்தி கொண்டிருந்தார். அங்கே நான் போவேன். நாங்கள் 7-8 பேர் தான் வருவோம். அதன் பிறகு தான் எனக்கு ரட்சிப்பின் அனுபவம்லாம் வந்தது. நான் ரொம்ப ஸ்ட்ரிக்டான கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவன். வேதெல்லாம் நல்லா தெரியும், பைபிள் போவேன், எல்லாம் இருக்கும். ஆனால் நான் பாவி என்று உணர்ந்து இயேசு ரட்சகர் தான் மீட்பர் என்பதை உணர்ந்து அது வருது 19வது வயசில் சென்னைக்கு வந்த பிறகு அது தனிப்பட்ட விதமாக ஒரு நாளில் அறையில் இருக்கும்போது நடந்து அதை உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதன் பிறகு மாணவர்கள் மூணு விதங்களில் இந்த சபை வேகமாக வளர்ந்தது. ஒன்று, செமினரி மாணவர்கள் வாரந்தோறும் சனி ஞாயிறு 2 நாள்லேயும் வெளியே தான் இருப்பாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செமினரியில் கிடையாது. மாணவர்கள் சனிக்கிழமை சாயங்காலம் போனோம், ராத்திரி திரும்பி வரோம், சுசேஷ கைப்பிரதி தாள் கொடுத்து தெரு பிரசங்கம் பண்ணிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை காலையிலே திரும்ப போயிடுவோம். தெருவில் ஆராதனை நடத்தியிருக்கோம். தெருவில் ரோடு பஸ்ஸு போயிட்டுருக்கோம், கைத்தட்டி ஆராதனை நடத்தி இப்படி சபைகள் மாணவர்கள் மூலமாக ஆரம்பித்திருப்பது. இன்னொன்று, திருச்சபை விசுவாசிகள் அவர்களுக்கும் அந்த நற்செய்தி பணியிலே பயிற்சி கொடுக்கிறதுனால பொதுவாக கவர்மெண்ட் ஹாலிடேஸ் எப்போ வந்தாலும் சரி, அவர்கள் ஒவ்வொரு சபையிலிருந்து ஒரு 5-6 பேர் அல்லது 10 பேர் வரை ஒரு வேன் எடுத்துக்கொண்டு வாடகைக்கு எடுத்துக்கொண்டு சபை இல்லாத ஏதோ ஒரு கிராமத்துக்கு போவார்கள் கவர்மெண்ட் ஹாலிடேஸில். அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸை நாங்கள் அனுப்புவோம். இப்படி சபைகள் ஸ்தாபிக்கப்பட்டது. மாணவர்கள் மூலமாக ஸ்தாபிக்கப்பட்டது, சபை விசுவாசிகள் மூலமாக ஸ்தாபிக்கப்பட்டது. இன்னொன்று, எவ்ரி கிரீச்சர் ஃபார் கிரைஸ்ட். ஒவ்வொருத்தருக்கும் சுவிசேஷம் என்று ஒரு குழு, இசிசி என்று சொல்லுவோம். இப்போ அது எவ்ரி கிரீச்சர் ஃபார் கிரைஸ்ட் இருந்து முதல்ல எவ்ரி குருசேட் ஃபார் கிரைஸ்ட்னு இருந்தது. குருசேடுங்கன்னா கொஞ்சம் சண்டை போடுற மாதிரி இருக்குன்னு அதை மாற்றிட்டோம். எவ்ரி கிரீச்சர் ஃபார் கிரைஸ்ட். அதில் 5 வாலிபர்கள், ஊழியத்துக்கு அழைக்கப்பட்ட வாலிபர்களை தெரிந்தெடுத்து சபையே இல்லாத ஒரு கிராமத்தில் கொண்டு போட்டுருவோம். ஒரு வாடகைக்கு வீடு எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதம் அல்லது ஒரு வருஷம் அந்த கிராமத்தில் உள்ள எல்லா வீடுகளையும் சந்தித்து விடுவார்கள். கைப்பிரித்தாள், தனியாள் ஊழியம், பர்சனல் எவாஞ்சலிசம் எல்லாம் செய்து 6 மாதம் அல்லது ஒரு வருஷத்துக்குள்ளே ஒரு 4-5 பேர் தே வில் ஷோ இன்ட்ரெஸ்ட் டு நோ மோர் அபவுட் ஜீசஸ். இன்னும் கொஞ்சம் ஏசுனாது அறியத்து. அதனால இந்த வாடகை வீட்டில் காலையில் அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு எல்லாம் இப்போ ஆண்டவரை பற்றி சொல்லி இப்படி தான் சபைகளை ஆரம்பிப்போம். உடனே நிலம் வாங்க முடியாது. ஆரம்ப காலத்தில் ஈஸியாக என்ன சொல்லுவாங்கன்னா புறம்போக்கு சர்ச்சுன்னுவாங்க. புறம்போக்குன்னா தெரியுமா? நோமேன்ஸ் லேண்டு. யாருமே அது ஓனர்ஷிப் இருக்காத இடங்களில் போய் கொட்டா போட்டுருவோம் நாங்கள். அதனால் எங்களுக்கு சொல்கிறது ஈஸியாக புறம்போக்கு சர்ச்சு, சொந்த இடத்துல கிடையாது. அதன் பிறகு காலப்போக்கில் கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணி அதை நமக்கு சொந்தமாக்கி அங்கே ஆலயங்களை கட்டுவோம். இந்த 3 முறையில் தான் புதிய விசுவாசிகள் ஏராளமாக சேர்ந்தார்கள், சபைகள் நிறுவப்பட்டன. அதன் பிறகு வெளிநாட்டிலிருந்து உதவி பெற்று ஆலயங்களை கட்டுவதற்காக பிரயாசப்பட்டு இன்றைக்கி ஒரே நேரத்தில் 1500 பேர் 2000 பேர் கூட கூடிய பெரிய தேவாலயங்கள் எல்லாம் ஆண்டவர் சென்னையில் கொடுத்துருக்கார். காலையில் ஐயா சொன்னார்கள் ஒவ்வொரு சபையிலும் 1000 பேர் இருக்கணும்னு சொல்லியில். நான் வேலை செய்த சபையில் 300 பேர் இருக்கும்போது, நான் இப்போ சார்ஜ் எடுக்கும்போது 100 பேர், அப்புறம் என்னுடைய வளர்ச்சியாக அது 300-350 பேர் வந்தது. அந்த நேரத்தில் நான் சொல்லுவேன், ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சொல்லுவேன், ஈச் ஒன் பிரிங் ஒன். ஒவ்வொருத்தரும் இன்னொரு கொண்டு வாங்க. அங்கே வாசலில் எழுதி வச்சுருப்பேன், ஈச் ஒன் பிரிங் ஒன்.
அப்போ ஒவ்வொரு வாரமும் நான் என்ன சொல்லுவேன்னா, ஒரே நேரத்தில் நம்முடைய ஆலயத்தில் 1000 பேரை நான் பார்க்க விரும்புகிறேன். எவ்ரி சண்டே ஐ யூஸ் டு ரிப்பீட் தட். ஐ வாண்ட் டு see 1000 மெம்பர்ஸ் worshiping அட் a டைம். ஒரே நேரத்தில் 1000 பேர். கடவுளுடைய கிருபையினால் ஆண்டவருக்கு மகிமையாக சொல்கிறேன், இன்றைக்கு 1800லேருந்து 2000 பேர் வரை அந்த சபையில் வராங்க. காட்சி, தரிசனம், ஒரு கோல் இருக்க வேண்டியது முக்கியம். அதனால் நம்முடைய விசுவாசிகளுக்கு, போதர்களுக்கு மட்டுமில்லை, நம்முடைய விசுவாசிகளுக்கும் அதை சொல்லணும். ஏன்னா சபை வளர்ச்சியில் நான் வேலை செய்த சபைகளில் எல்லாம் அந்த சபையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு பயிற்சி கொடுத்து அவர்கள் சென்று நான் போய் எல்லாரையும் நான் சந்தித்து கொண்டு வரதில்லை, அவங்களே சபை விசுவாசிகள் கொண்டு ஆளை சேர்த்துட்டு வருவாங்க. முதல்ல குடும்பம், அவங்க வீட்டில் வாலிபர்கள் வந்து ரட்சிப்படைந்தால் அவங்களுடைய பெற்றோர்களை கொண்டு வருவார்கள். நான் அவங்க வீடுகளை சந்திக்கும் போது எத்தனையோ குடும்பங்களில் பெற்றோர்கள் என்னை திட்டுவாங்க, ஏன் என் பிள்ளைங்களை கெடுக்குறீங்கம்மாங்க, வாலிப பசங்களை ஏன் கெடுக்குறீங்க. ஆனால் சில சமயங்களில் ஐயாமார் அப்படி சொன்னால் அம்மாமார் ஏன் அவர் நல்லது தானே சொல்லிட்டு போகிறாரு, சொல்லிட்டு போட்டு அப்படிலாம் விட்டுருவாங்க. அதனால் காலப்போக்கில் அந்த வாலிபருடைய பெற்றோர்களெல்லாம் ஆண்டோடைய சமூகத்தில் கொண்டு வந்தார்கள். இப்படி அது ஆங்கிலத்தில் வெப் மூமெண்ட்னு சொல்லுவார்கள். ஒரு குடும்பத்தில் இருக்கிற அப்படியே இது வளரும். அப்போது சில 16:31 என்ன சொல்லுது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசி, அப்போது நீயும் உன் வீட்டாரும். அப்படி தான் சபைகள் இன்றைக்கு ஈசையில் வளர்ந்து கொண்டிருக்கின்றன. அதனால் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஊழியக்காரர்களே, சபை மக்களுக்கு பயிற்சி கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு விசுவாசியும் ஒரு இவாஞ்சலிஸ்ட். எவ்ரி பிலீவர் இஸ் அன் இவாஞ்சலிஸ்ட். ஐயா சொல்லும்போது சொன்னார்கள், எல்லாருக்கும் ஆண்டவர் தாளந்து கொடுத்துருக்காருன்னு சொன்னார் இல்லைங்களா, எல்லாருக்கும். என்னுடைய புதிய ஏற்பாட்டு ஆசிரியர் எனக்கு என்ன கற்றுக் கொடுத்தார், அடிக்கடி ரிப்பீட் பண்ணுவார் கிளாஸில், நோ ஒன் இஸ் விதவுட் அ கிஃப்ட், நோ ஒன் இஸ் விதவுட் அ கிஃப்ட். அதாவது வரம் இல்லாதவன் யாருமே சபையில் கிடையாது. வித்தியாசம் இருக்கலாம். நோ ஒன் இஸ் விதவுட் அ கிஃப்ட். அதோடு சேர்ந்து என்ன சொல்லுவாருன்னா, நோ ஒன் ஹேஸ் ஆல் தி கிஃப்ட்ஸ். எல்லா வரங்களும் ஒருவங்கிட்ட இல்லை, ஆண்டவருடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுக்குறார். ஆனால் என்னுடைய ஆசிரியர்கிட்டருந்து எனக்கு ஒரு கருத்து வேறுபாடு என்னென்னா, அவர் என்ன சொல்லுவார், ஒரு சபையில் ஒரு மினிமம் 10% ஆஃப் யுவர் காங்கிரிகேஷன் மெம்பர்ஸ் வில் ஹாவ் இவாஞ்சலிசம் கிஃப்ட். சுவிசேஷ வேலை செய்கிறதுக்கு ஒரு 10% பேருக்கு தான் அந்த கிஃப்ட் இருக்கும் சொல்லுவார். பெரிய மிஷியாலஜிஸ்ட் அவர் அப்படி சொல்லுவார். அதை நான் உடன்படுகிறது இல்லை, நான் ஏற்றுக்கிறது இல்லை. எல்லா விசுவாசிக்கும் சுவிசேஷ வேலை செய்ய வேண்டிய கடமை இருக்கிறது. அது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட அது எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரு கடமை. இல்லைங்களா, பவுல் என்ன சொல்ல, சுவிசேஷத்தை பிரசங்கி அது இருந்தால் எனக்கு ஐயோன்றார். ஐயோன்னா சாபம், என் பேர சாபம் வரட்டுன்றார், அந்த அளவு சொல்லுகிறார். அதனால இதை நாம் நம்முடைய புதிய விசுவாசிகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. உங்களுடைய சபைகளில் சிறிதும் பெரிதுமாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் எப்படியாயிலும் ஒருவரை ஆண்டவரிடத்தில் கொண்டு வரணுங்கிற ஒரு ஆசை உற்பத்தி பண்ண அவங்களுக்கு கொடுக்கணும். அந்த ஒரு ஆத்மாவை ஆண்டவரிடத்தில் நடத்தும் போது நமக்கு இருக்கிற சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா, அதை போல் சந்தோஷம் வேறு இல்லவே இல்லை. அல்லேலூயா. That is the greatest joy a believer can have. ஒரு விசுவாசிக்கு ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குன்னா, அது சொத்து சேர்க்கறதுல இல்லை, அதில் இல்லை, இதில் இல்லை, வேலையில் இல்லை, பதவி அதில் இல்லவே இல்லை. அதை விட பெரிய விசுவாசம் சந்தோஷம் ஒரு ஆத்மாவை நடத்துறதுல இருக்குது. ஏன்னாங்க அந்த ஆத்மா ரட்சிக்கப்பட்டதுன்னா பின்னால் அது ஒரு பில்லிகிராம் ஆகலாம் இல்லைங்களா, பெரிய 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 ஊழியக்காரன் நமக்கு தெரியாது. இப்போ அந்நாள் தனக்கு பிள்ளை வேணும்னு கேட்டால் வீட்டில் வேறு பிள்ளைகள்லாம் இருக்குது. நான் அப்படியே அடிக்கடி நினைப்பேன், வேறு பிள்ளைகள் இல்லை, அந்த மனைவி அடுத்த மனைவிக்கு உள்ள மனைவி பிள்ளைகள் அதோட சேர்ந்து சந்தோஷமாக இருந்திருக்கலாம். அவளுக்கு தான் வயத்தில் ஒரு பிள்ளை வரணும் இல்லைங்களா, அப்போ தான் அதுவரை அவள் துக்கமுகமாக இருக்கிறாள். அந்த மாதிரி ஒவ்வொரு விசுவாசிக்கும் நான் ஒருத்தரை பெற்றெடுக்கணும். ஒவ்வொரு விசுவாசியும் இன்னொருத்தர் ஆண்டவருக்குள்ளே நடத்தி பெற்றெடுத்த அந்த சந்தோஷம் அந்த அந்நாளுக்கு நிச்சயமாக தெரியாது. அவர் பெரிய தீர்க்கதரிசியாக வருவார் இல்லை, இஸ்ரவேலின் முதல் 2 ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிறவர் அவருக்கு தெரியுமா. அவருடைய ஒரே வாஞ்சை, என் வயத்தில் ஒரு பிள்ளை, என்னுடைய விசாரம் நீங்கணும், என்னுடைய நிந்தனை நீங்கணும், அவ்வளோதான். அதனால் நீங்களும் நானும் ஆண்டவருக்குள்ளே பெற்றெடுக்கிற பிள்ளைகள் எப்படி வருவார்களே தெரியாது, அவ்வளோ ரொம்ப விலையேறப்பட்டது. இப்போ டாக்டர் ராஜேந்திரன் இப்படி வருவார் எனக்கு தெரியவே தெரியாது.
கிளாஸில் ரொம்ப கேள்வியெல்லாம் கேட்பார், ரொம்ப ஷார்ப்பாக கொஸ்டின் கேட்பார், ரொம்ப கவனமாக கவனிப்பார், எழுதுவார். சிரமப்பூரில் அடுத்தால மொத்தம் 7 ப்ரைஸில் 6 ப்ரைஸ் அவர் வாங்கினார். அப்போ படிக்கிறதுலாம் ரொம்ப சிரமமாக படிப்பார். இப்படி வருவாருன்னு எனக்கு தெரியாது. இன்றைக்கி நான் ரிட்டையர் ஆகி 4 வருஷம் ஆகுது. இப்போது அந்த 10,000 சபைகளுக்குள்ளே வேலை செய்து கொண்டு இருந்து அதிலிருந்து இப்போ அந்த ஆண்டவர் வெளியே கொண்டு போகிறாரு. என்கிட்ட படித்தவர்கள், மற்ற ஸ்தாபனங்களை ஆரம்பித்தவர்கள், வெளியே போய்ட்டு ஐயாவை போல வந்தவர்கள், அவர்கள் என்னை அழைத்து பயன்படுத்துகிறார்கள். அவருடைய ஊழியங்களுக்கு போய்கொண்டிருக்கிறேன். ஏதோ ஜீவன் இருக்கிறது வர எங்கே ஊழியத்துக்கு அழைப்பு வந்தாலும் போய்கொண்டிருக்க முடியாது. அதில் என் மனைவி எனக்கு ரொம்ப உறுதுணை. ஊழியத்துக்கு அழைப்பு வந்தால் மாத்திரம் வரமாட்டேன்னு சொல்லாதீங்க. குடும்ப காரியங்கள் நிகழ்ச்சிகள் இருந்தால் கூட அதை பரவாயில்லை, முதலிடம் ஊழியத்துக்கு. அதனால் இன்று வரை ஓடிக்கொண்டு இருக்கிற நன்மையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு மனுஷனை ஆண்டவருக்குள்ளே நடத்துகிற போது இருக்கிற சந்தோஷம் வேறு இல்லவே இல்லை. அதை நம்முடைய விசுவாசிகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அதனால் இன்றைக்கு தொடர்ச்சியாக புதிய சீசனிலே காணப்பட வேண்டிய சில முக்கியமான அம்சங்கள் எபேசு நிருபத்தில் இருக்குது. பொதுவாக புதிய ஏற்பாட்டில் இருக்கிற எல்லா நிருபங்களுமே முதல் பாதி அல்லது பாதியோட குறைவாக கிறிஸ்துவுக்குள்ளே நமக்கு இருக்கிற ஆசீர்வாதங்களை பற்றி சொல்லும். அப்புறம் அடுத்த பகுதி என்ன சொல்லும்? அதனால் நாம் செய்ய வேண்டிய கடமைகள். இப்போ ரோமரில் 1-9 அதிகாரம் படிச்சிங்கன்னா ஆண்டவருடைய ரட்சிப்பு அது இதெல்லாம் பற்றி வருது. சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய கடமை. 12வது ஆகையால் தேர்ஃபோர் அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா? எல்லா நிருபங்கள்லேயும் முதல் பகுதி கடவுள் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்கள், நம்ம ரட்சித்தது, மீட்டது. அடுத்த பகுதி நீ என்ன செய்யணும் அதை தான் சொல்லிக் கொடுக்குறது. ஏபிஎஸ்எல்லாம் அப்படி தான். நீங்கள் முதல் 3 அதிகாரம் தவிர அதில் கடவுளுடைய ரட்சிப்பு 10 வித்தியாசமான ஆசீர்வாதங்கள், பரலோக உன்னதத்தில் உள்ள சகல ஆசீர்வாதங்களும் எபேசியர் 1வது அதிகாரத்தில் இருக்குது. 2ல் கிருபையில் ரட்சிக்கப்படுறது இருக்குது இல்லைங்களா? 4லேருந்து வந்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும், 4, 5, 6 இதில் நீங்கள் என்ன செய்யணும் இருக்குது. அதே மாதிரி கொலோசியரில் 1வது அதிகாரத்தில் தி ப்ரீ எமினன்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவானுடைய முதன்மைத்துவம், முக்கியத்துவம், யுனிக்னஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட், எல்லாவற்றுக்கும் முதற் பேரானவர் அப்படி சொல்வார் 1வது அதிகாரம். 2வது அதிகாரத்தில் மனுஷருடைய பழக்க வழக்கங்களுக்கு அதன்படி நடக்காதீங்க, தீண்டாதே, தொடாதே, ருசி வராது, அதுபடியெல்லாம் நீங்கள் செய்யாதீங்க சொல்லிவிட்டு 3வது, 4வது, 5வது அதிகாரங்களில் நாம் என்ன செய்யணும். புதிதாக பிறந்த விசுவாசிகள் தானே எழுதுகிறார். எல்லா நிருபங்களும் விசுவாசிகள் தானே, அழைக்கப்பட்டவர்கள் தானே எழுதுகிறாரு. அதில் அதனால் இன்றைக்கு கொலோசியர் 3வது அதிகாரம் எல்லாம் நீங்கள் திருப்பி வைத்து கொள்ளலாம். அதில் பவுலடியார் கிறிஸ்துவுக்குள்ளே புதிதாய் வந்திருக்கிறவர்கள், கிறிஸ்துவுக்குள்ளே கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாய் வந்திருக்கிறவர்கள் என்ன செய்யணும், எப்படி இருக்கணும் என்று அந்த அதிகாரம் முழுவதும், அதாவது கொலோசியர் 3வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 4வது அதிகாரம் 1வது வசனம் வரை ஏறத்தாழ 7 வித்தியாசமான குணாதிசயங்களை சொல்லுகிறார். இந்த செஷனில் எது வரை போகலான்னு தெரில, 6, 7 வரையா எவ்வளோ வரவோ அது மாத்திரம் சொல்லிவிட்டு நான் முடிச்சிடும். கர்த்தர் சித்தமானவர்களை தொடர்ந்து நாளைக்கு பார்க்கலாம். கொலோசியர் 3வது அதிகாரம் முதல் 2 வசனங்களில் பவுலடியார் கொலோசு சபைக்கு என்ன எழுதுகிறார் என்றால், நீங்கள் அறிந்திருக்கிறது போல கொலோசு சபை, கொலோசையில் இருந்த சபை பவுலால் ஸ்தாபிக்கப்பட்டது அல்ல. ஆனாலும் எபேசுக்கும் சபைக்கும் அது 2க்கும் ஏறத்தாழ சம லெட்டர் தான் எழுதுகிறார், ஒன்று போல காரியங்களை தான் எழுதுகிறார். முதல் 2 வசனங்கள் நல்லா சேர்ந்து படிப்போம். நீங்கள் கிறிஸ்துடனே கூட எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீட்டிற்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளே நாடுங்கள். அல்லேலூயா. ஐயா ராஜேந்திரன் ஐயா அதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க இல்லைங்களா? பூமிக்கு வர எல்லாம் அந்த அது கிடைக்கும் இது கிடைக்கும், இதிலே தான் இன்றைக்கி விசேஷ வேலை ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் விசுவாசம் அதிலே தான் இருக்கான், அதிலே தான் இருக்கிறான். விடலை. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரத்தை அந்த வளர்ச்சியை பற்றி சொல்கிறாரு இல்லைங்களா? நீங்கள் இன்னும் மாம்ச சிந்தை உள்ளவர்களாக இருக்காங்க, இன்னும் பால் குடிக்கிறவங்களாக தான் இருக்கிறீங்க. அது பெரும்பாலும் உண்மை. நம்ம என்ன கற்றுக் கொடுக்க வேண்டியது என்ன கற்றுக் கொடுக்கல விசுவாசிகளுக்கு. நீ வளரணும், நீ மேலே போகணும். அதனால முதலாவது அந்த கிறிஸ்துவுக்கு இருக்கிறவன், ஒரு கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறவன் புது சிருஷ்டி என்றால் அவனுக்கு ஒரு புதிய ஆசை இருக்கணும். புதிய ஆசை. கொலோசியர் 3:1-2 படி அது என்னது? கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிற மேலானவைகளை
தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளை. கிறிஸ்து எங்கே இருக்காரு? தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கார், பரலோகத்தில் இருக்கார். அதை அதிகமாக நினைக்கணும். நாம் பூரா இங்கே கீழே தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கீழே என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும். முதல் ஆசை புது விசுவாசியை கற்றுக் கொடுக்க வேண்டியது, இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவானவர் ரட்சித்ததுனால உனக்கு ஒரு வாழ்வு இருக்குது. இந்த உலக வாழ்க்கை முடிஞ்ச பிறகு அது தொடருது இல்லைங்களா? ஒரு கிறிஸ்தவன், ஒரு விசுவாசி இங்கே கண்ணை மூடினா அங்கே திறக்கிறான், அந்த வாழ்க்கை தொடருது. அந்த பரலோகத்தை பற்றி சொல்ல முடியாமல் இருக்கு, சொல்லலாம். ரொம்ப ரேராக தான் பரலோகத்தை பற்றி நாம் இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறோம். விளையாட்டாக சொல்லுவார்கள், இந்த பன்றி இல்லை பன்றி அது சாகும்போது மட்டும்தான் மேலே பார்க்குமா, சரிதானே? அது சாகடிக்கு வெட்டுறதுக்கு 4 காலையும் கட்டி ஒரு கொம்பு போட்டு, மெட்ராஸில் கொம்பு சொல்லுவோம், இங்கெல்லாம் கம்பு இல்லை, அப்படி தூக்கிட்டு போகும்போது சாகிற நேரத்தில் சங்கரான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கடைசி நேரத்தில் தான் அது மேல் உலகத்தை பற்றி சிந்தனையே அநேக கிறிஸ்தவர்களுக்கு சுவாசிகள் வருது. ஒவ்வொரு நாளும் நித்திய ஜீவனானது அங்கே இருக்கிறது, அதுதான் நித்திய ஜீவன். இது தற்காலிகம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் பவுல் என்ன சொல்கிறார்? இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவத்தில் நம்பிக்கை உடையவர்களாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலாம் பரிதபிக்க ஆஃபுல் பீப்புள், ரொம்ப பரிதாபம். நம்முடைய வாழ்க்கை எங்கே இருக்குது? நம்முடைய புது விசுவாசிக்கு இந்த விதமான ஒரு ஆசை, மேலானதை தேடணும். மேலான காரியங்கள், பரலோகத்த காரியங்களை குறித்து சிந்தனை நமக்கு எப்போதும் இருக்கணும். ஆண்டவர் என்ன பிரசங்கம் பண்ணார் இயேசுநாதர்? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம், அப்படித்தானே சொன்னார். ஹி ப்ரீச்ட் ஒன்லி அபவுட் கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய ஆளுகை இங்கே. பிறகு நம்முடைய வாழ்க்கை, உலக வாழ்க்கைக்கு பிறகு அங்கே அவரோடு கூட சதா காலமும் வாழுகிற ஒரு வாழ்க்கை. 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரத்தில் அப்படி தான் சொல்கிறாரு இல்லையா? நீங்கள் செத்து போனவங்களை குறித்து கவலைப்படாதீங்க, கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் வரப்போகிறாரு, நம்ம உயிரோடு இருக்கிறோம், அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்படுவோம். இவ்விதமாக எப்போதும் அவரோடே கூட இருப்போம். பவுலுடையார் எல்லா நிறுவனத்திலும் அந்த மேலான அனுபவத்தை குறித்து அது வருகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பரலோக ஆசை, அங்கே போகணும் அங்கிற எண்ணம் நமக்கு உயர கடவுளுடைய வாழ்க்கை, கிறிஸ்துவன் ஆன பிறகு கடவுளோடு கூட நெருங்கி சேர அவரோடு கூட இருக்கிற அனுபவம் நமக்கு வேண்டியதாக இருக்கிறது. ஒரு கதை நான் வாசித்த ஞாபகத்தில் வருது. அதாவது ஒரு பைலட், சின்ன ஏரோப்ளேன், அது உணவு தானியங்களை டெசர்ட்டில் இருக்கிற மக்களுக்கு, ட்ரைபல் பீப்புளுக்கு போட்டு கொண்டு போய் அங்கே இறக்கி அப்புறம் அவர் அந்த மாதிரி வேலையை செஞ்சாராம். அப்போது ஒரு சமயத்தில் ஒரு ட்ரைபல் பீப்புள் மத்தியில் அந்த விமானத்தை இறக்கி அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய உணவு தொகையெல்லாம் எடுத்துகிட்டு திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறாரு. பறக்குது. பறந்தால் குறகுறா சத்தம் கேட்குது. அவருக்கு சரிதான், இப்படியே போனால் சரிப்படாது. அதனால் நேரம் என்ன செய்தாராம், ஸ்டீப்பாக அப்படியே மேலே கொண்டு போனாராம். பிளேனை நேரம் மேலே கொண்டு போன கொஞ்ச நேரத்தில் அந்த சத்தம் நின்றுடுச்சு. அப்புறம் அடுத்த இடத்துல இறங்க வேண்டிய இடத்துல இறங்கி ஃபியூவல் பண்ண அது இறங்கும்போது அந்த என்ஜினுக்கு உள்ள ஒரு பெருச்சாளிக்கு செத்து கிடந்துக்குது. எப்படி செத்துதுன்னா, அவர் மேலே போயிட்டதுனால அது சுவாசிக்க காற்று இல்லையாம். நீங்கள் கீழே பறந்துருந்தா அது இன்னும் உயிரோடு இருந்து எதையாவது கடிச்சு எடுத்து பிழையனே கீழே விழுந்துருக்குமா. ஆவிக்குரிய ஒரு அதில் ஒரு கருத்து இருக்குது. நீங்கள் மேலே ஆண்டவரோடு போக ஆசீர்வாதமாக இருக்கும். ஒரு பக்தன் என்ன சொல்லுகிறான்னா, மேலே பறக்கிற கழுகு கீழே இருக்கிற நதிகளை எப்படி கடக்கிறதுன்னு கவலைப்படாதான். அதுதானே? An eagle that soars in the upper air never worries about as to how to cross the river below. கீழே இருக்கிற நதியை நமக்கு தான் எப்படி கடந்து போகிறதுன்னு கஷ்டம். மேலே பறந்தாக ஆண்டவரோடு கூட மேலான அனுபவத்தை நாடுகிறவர்களாக இருந்தால் இங்கே உள்ள பிரச்சனைகள் ரொம்ப தானாக சால்வ் ஆகிடும். கர்த்தருடைய பிள்ளைகளை, பரலோகம் ஆச்சு. நான் பிறந்து வளர்ந்த கிராமத்தில் ஒரு 200 குடும்பம் இருக்கும், 200 தான் இருக்கும். ஆனால் எல்லோரும் கிறிஸ்தவர்கள். தாமஸ் வாக்கர்னு மிஷினரி சொல்லுவாங்க, தாமஸ் வாக்கர் ஆஃப் திருநெல்வேலின்னு சொல்லுவாங்க. அவருடைய வாழ்க்கை பற்றி புஸ்தகமே இருக்குது, வாக்கர் ஆஃப்.
அவர் தான் கிராமமாக ஏமி கார்மிக்கல் அவங்கெல்லாம் அந்த பகுதியில், திருநெல்வேலி பகுதியில் ஊழியம் செய்தவர்கள். அவர் அந்த கிராமம் முழுவதையும் கிறிஸ்தவங்கள் ஆகிட்டார். ஒருத்தரும் கிறிஸ்தவர்கள் ஆகாமல் இல்லை. 1916 எங்கள் ஊரில் கோயில் கட்டியிருக்காரு. அந்த கல்லில் அந்த 1916ங்கிறது இருக்குது. அப்போது என்னுடைய மனைவியுடைய அப்பாவுடைய அப்பா, என் மனைவி தாத்தா, என்னுடைய அம்மாவுடைய அப்பா எனக்கு தாத்தா, அவங்களாம் அந்த ஃபஸ்ட்டு கான்வெர்ட்டு, முதல் கான்வெர்ட்டு. சரிங்களா? நான் இப்போ சின்ன வயசில் பார்த்துருக்குறேன். என் மனைவியுடைய தாத்தா வயசாகிட்டு, அவர் இந்து பேர் கந்தன், கிறிஸ்துவ பேர் பரமானந்தம். அந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா எல்லாம் பைபிள் பேர் தான் எங்கள் ஊரில் இருக்கவங்க அவ்வளோவும் கொடுத்துருக்காங்க. எல்லாம் பைபிள் வேதக்காரன்னு சொல்லுவாங்கள்ல, அவர் பாடுறதை நான் கேட்டிருக்கேன். படுக்கையில் படுத்திருக்காரு, வயசாகிடுச்சு, 80 வயசுக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். அவர் என்ன பாடுவார்னா, எப்போ காண்பேனோ எப்போ சேர்வேனோ, ஒரு கீர்த்தனை பாட்டு இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? எப்போ காண்பேனோ எப்போ சேர்வேனோ, எது என் சீயோனோ அது என்னும் எத்தனை தொலைவோ, எத்தனை தொலைவோ. அது சீயோனை பற்றி எப்போ நான் ஆண்டவரத்தில் போவேன். ஆரம்பகால விசுவாசிகளுக்கு அந்த மிஷினரி மாதிரி அப்படி கற்றுக் கொடுத்துருக்காங்க. பரலோகத்துக்கு போகிற வாஞ்சவங்களுக்கு இருக்கணும், ஆசை இருக்கணும். அப்படி அநேக பரலோக வாஞ்சையை குறித்து அநேக பக்தர்கள், சாரா நவரோஜ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்களா? அவங்க பாட்டெல்லாம் பாடாதவங்க இருக்க மாட்டீங்க. குறிப்பாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா அவருக்கு அவங்க பாட்டில் 5 சரணம் 7 சரணம் வரை இருக்கும். நீங்கள் கடைசி சரணத்தை பாருங்கள், அது பரலோகத்தை பற்றி தான் இருக்கும். பெரும்பாலும் கடைசி சரணம் பரலோகத்தை பற்றி தான் இருக்கும். ஒருத்தர் மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் பிஹெச்டி வாங்குறதுக்கு அந்த அம்மா அதெல்லாம் நினச்சி எழுதலை. அவங்க கடவுள் அவர்களுக்கு சொன்னதை நினச்சி எழுதுனாங்க. அவர்களோடு எங்களுக்கு ஐக்கியம் உண்டு. எங்களுடைய சபைகளில் அவங்க ஆரம்ப காலத்தில் அவங்களை பயன்படுத்தி இருக்கிறோம். பாட்டு மாத்திரம் பாடிட்டு போவாங்க. அப்போ அதுக்கு பிறகு ஊழியம் ஆரம்பித்து சபையெல்லாம் ஆரம்பித்தாங்க. அந்த பாட்டில் எல்லா பாட்டிலையும் பரலோகத்தை பற்றி கடைசி சரணத்தில் பரலோகத்தை பற்றி தான் இருக்கும். அதை ஆராய்ச்சி செய்து ஒருத்தர் பிஹெச்டி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி இல்லை பிஹெச்டி வாங்குறதுக்கு அந்த அம்மாட்ட போய் உங்கள் பாட்டுகளெல்லாம் நான் படித்து உங்கள் தியாலஜி எப்படி இருக்குது, கடவுளை பற்றி என்ன சொல்கிறீங்க, கிறிஸ்துவை பற்றி என்ன சொல்கிறீங்க, வருகை பற்றி என்ன சொல்கிறீங்க, ஆராய்ச்சி செய்து நான் என் தீசிஸ் எழுத போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல அவங்க நான் மறுத்துட்டாங்க. எனக்கு நல்ல தெரியும், அதெல்லாம் என்னை பற்றி பிரஸ்தாபெல்லாம் வேண்டாம் அப்படின்ட்டாங்க. ஆனால் வற்புறுத்தலின் பேரில் அவர் எழுதினார். அவர் அந்த தீசிஸில் இதெல்லாம் சொல்கிறாரு. அவருடைய அந்த அம்மா இயேசுநாதருடைய பிறப்பை பற்றியெல்லாம் பாடியிருப்பாங்க இல்லைங்களா? ஊழியங்களெல்லாம் பற்றி பாடியிருப்பாங்க. பிறப்பெல்லாம் அது கந்தை துணியும் ஓகேன்னா அந்த பாட்டெல்லாம் இருக்குல்ல. அப்புறம் வருகை பற்றியும் அது அதிகமாக இருக்கும். அதை எழுதி ஒருத்தர் பிஹெச்டி பட்டமே வாங்கியிருக்காரு. அவருடைய அந்த அம்மாவுடைய பாடல்களில் அவ்வளோ பரலோகத்தை பற்றிய அந்த இது இல்லாமல் அந்த பாட்டு இருக்காது, அவருடைய பாட்டு பெரும்பாலும். அதனாலே நம்முடைய விசுவாசிகளுக்கு முதலாவது புது விசுவாசிகளுக்கு நாம் சொல்ல வேண்டியது பரலோகம்னு ஒன்று இருக்குது. அதில் போய் சேர்றதுக்கு நம்முடைய வாழ்க்கை முறைகள் அப்படியே இருக்கணும். ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சர் அங்கே இருக்கிற மாணவரிடத்தெல்லாம் பரலோகத்தை பற்றி ரொம்ப பேசுனாங்களாம். பரலோகம் அங்கே அப்படி இருக்கும், எல்லாம் வீதியெல்லாம் தங்கம் இல்லை, எல்லாம் பொண்ணு, மாட்சி மிகும் மோட்ச நகர் மகிமைன்னு சொல்வேன். அப்படி ஒரு பாட்டு உண்டுல்ல, அது மகிமைன்னு அதில் எல்லாம் தங்கம், வீதியெல்லாம் தங்கம், கண்ணீர் இல்லை, அலறல் இல்லை, புலம்பல் இல்லை, எல்லாம் அதில் வரும். எல்லாம் பரலோகத்தை பற்றி அவ்வளோ விளக்கமாக சொல்லிவிட்டு இப்போ எல்லாம் பரலோகத்துக்கு போய் ஆயத்தமாக இருக்கேன் கை தூக்குங்க அப்படின்னாக்கா எல்லாம் தூக்கிட்டாங்க. ஒரே ஒரு பையன் தூக்கல. அந்த அம்மா பார்த்தாங்க, என்னடா ஏன்ப்பா உனக்கு பரலோகத்துக்கு போய் ஆசை இல்லைம்மா? இல்லை அவங்க டீச்சரு லேடி டீச்சர், இல்லைம்மா எங்கள் அம்மா எங்கள் கோயிலுக்கு அனுப்பும்போது மத்தியானம் பிரியாணி செய்கிறடா வந்து வீட்டில் சாப்பிடுன்னு சொன்னாங்க. நான் பிரியாணி சாப்பிட்டு வரேன். எங்கே இருக்குது பற்றி கோயிலுக்கு போயிருக்கேன், இங்கே இருக்குது எண்ணெல்லாம் பிரியாணி மேலே இருக்குது. பரலோகத்தை பற்றி கேட்டு அது இது. இன்னொரு கதை என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு சண்டே ஸ்கூல் டீச்சரு லாசரு ஐஸ்வர்யவான் கதையை பற்றி சொன்னாங்களாம். சரிங்களா?
லாசரு பூமியில் கஷ்டப்பட்டான் இல்லைங்களா, சரியாக உணவு கிடைக்கல. கடைசியில் அவன் ஆபிரகாம் மடியில் போய் உட்காந்துட்டான். ஐஸ்வர்யவான் ரத்தாம்பரம் வஸ்திரம் தரித்து ரொம்ப செழிப்பாக இருந்தான். அவனும் மரித்தான், இவனும் மரித்தான். அவன் லாசரு பரலோகத்துக்கு போயிட்டான். ஆனால் அந்த ஐஸ்வர்யா நரகத்தில் இருந்தான் அப்படின்னு கதையை சொல்லி முடிச்சுட்டு, நீங்கள் யாரை போல் இருக்க விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்டால் லாசரு மாதிரி பரலோகத்துக்கு போகணுன்னு பெரும்பாலானவங்க சொன்னாங்க. ஒருத்தன் என்ன சொன்னான்னா, இந்த பூலோகத்தில் ஐஸ்வர்யவான மாதிரி இருக்கணும், பரலோகத்துக்கு போகும்போது நான் லாசரு. பார்த்தீங்களா கதை? ரொம்ப நேரமாக இருக்காங்கல்ல இந்த காலத்து பிள்ளைங்க, ரொம்ப திங்க் பண்ணுறாங்க. இதுவும் வேணும் எனக்கு, கூழுக்கும் ஆசை, மீசைக்கும் ஆசை. அருமையான கத்துடைய பிள்ளைகளை, வி ஹாவ் டு டிசைட் அவர் ப்ரையாரிட்டி. நமக்கு எது முதல் ஸ்தானம் கொடுக்கணும்? பரலோகத்தை பற்றிய வாஞ்சை, ஆசை நமக்கு இருக்கணும். கீர்த்தனை பாட்டு ஒன்று உண்டு, தீய மனதை மாற்ற வாரும் தூய ஆவியே. தெரியுமா உங்களுக்கு? அதில் ஒரு சரணம் எப்படி வரும் தெரியுங்களா? பரத்தை நோக்க மனமற்றேனே பாதடி நானையா, ஒரு பாவி நானையா, பாதடிதானையா, ஒரு பாவி நானையா, தீய மனதை மாற்றவாரும் தூய ஆவியே, கனநேயமேவி. என்ன பாடுறாரு? பரத்தை நோக்க மனம் தேனையா, ஒரு பதறுதான், ஒரு பதடி, ஒரு பாவி. அதனால் அன்பர்களே, நம்மிடத்தில் வருகிற விசுவாசிகளுக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்குது. உலகம் இதோடு முடிஞ்சு போகிறதில்லை. உலகமே சதமென்று எண்ணி விடாதேன்னு ஒரு பாட்டு இருக்குல்ல. உலகமே, அநேகர் உலகத்துக்காகவே வாழ்ந்து இதோடு முடிஞ்சு போகிறது இல்லை அன்பர்களே. ஒருவன் கிறிஸ்துவன் கிருபினாலே இரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருப்பான் என்றால் இந்த உலகத்திலேயே அவனுக்கு ஒரு வாழ்வு இருக்குது. நித்திய காலமாக அவரோடு வாழும்படியான ஒரு வாழ்க்கையும் இருக்கிறது. பவுலுடைய தன்னுடைய ஆசையெல்லாம் எப்படி சொல்கிறாரு பாருங்க. பவுலுக்கு இருக்கிற ஆசை பிலிப்பியர் 3வது அதிகாரத்தில், இதெல்லாம் உங்களுக்கு தெரியாத வசனங்களில் நினைப்பூட்டுகிறேன். பிலிப்பியர் 3, 12, 13, 14, 20 நான் வாசிக்கிறேன் கேளுங்க. என்ன சொல்கிறாரு? நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றும் தேறின நானேன் என்று எண்ணாமல், கிறிஸ்து இயேசுவினால் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். எதுக்கு பிடிக்கப்பட்டார்? அவர் பரம அழைப்புக்கு பிடிக்கப்பட்டார். அதை பற்றி சொல்கிறதுக்கு பிடிக்கப்பட்டார். அதை ஆசையாய் தொடருகிறேன். 13வது வசனத்தில், சகோதரரே, அதை நான் பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை, ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி. அவருடைய நாட்டத்தை பாருங்கள், அவருடைய ஆசையை பாருங்கள். நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக, அல்லேலூயா, அதுக்காக லெக்க நோக்கி தொடர்கிறேன். He was constantly speaking about the kingdom of God. அந்த பந்தய பொருள் அங்கே போகணும். ஓடுகிறவர்களால் ஓடுவார்கள், நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். அது போய் சேரணும். அதுதான் நம்முடைய லெக்காக அது காணப்பட வேண்டும். அப்புறம் 20வது வசனத்தில் திரும்பவும் அழுத்தி சொல்கிறார். அழுத்தம் திருத்தமாக சொல்ல. அதுக்கு முன்னே அவங்க வயிறு தானே, லட்சை அப்படியெல்லாம் என்ன சொல்கிறாரு? அவருடைய தேவன் வயிறு அப்படியெல்லாம் சொல்லிட்டு 20வது வசனத்தில் என்ன சொல்கிறாரு? நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அல்லேலூயா. அங்கே இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் பரலோகத்தை பற்றி தான் பேசுகிறார். தெசலோனிக்கேயரில் கூட 1வது அதிகாரம் கடைசி வசனத்தை யாராவது எடுத்தவங்க படிக்க பார்க்கலாம். 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் கடைசி வசனம். அந்த தெசலோனிக்கேயர் சபையாரை பற்றி, அந்த புது விசுவாசிகளை பற்றி அவர் என்ன சொல்கிறாரு? படிங்க. பரலோகத்திலிருந்து வருவதை நீங்கள் எதிர்பார்த்திருக்கிறீர்களே. புது சபைக்கு அது சொல்கிறாரு. நான் வசனத்தை பிரசங்கம் பண்ணும்போது நீங்கள் சந்தோஷமாக கேட்டீங்க. உங்களுடைய வாழ்க்கை அகாயா முழுதும் பரவிட்டு ரொம்ப எல்லாம் புகழ்ந்துட்டார். அதனால சபையை பற்றி சொல்லும்போது நீங்கள்
உங்களை மீட்டு கொண்ட அவருடைய வருகை ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறீர்கள். பரலோகத்தை பற்றி அதிகமாக நம்முடைய சபை மக்களுக்கு உபதேசிக்க வேண்டியது கடமையாக இருக்கிறது. இந்த மேலான பரலோக வாழ்க்கைக்கு நேராக சீஷர்களை உருவாக்கத்தான் நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ரெண்டாவதாக, ஒரு புது சிருஷ்டியான விசுவாசிக்கு புதிய சிந்தை இருக்கணும், புதிய ஆசை. ரெண்டாவது புதிய சிந்தை, நியூ மைண்டு, நியூ டிசையர் அந்த நியூ மைண்டு. ரோமர் 12:1 என்ன படிக்கிறோம்? உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுவாங்கள். மனம் சேஞ்சா, ஒரு புதிய சிந்தை. இப்போ அது கொலோசியருக்கு திரும்புவாங்க. கொலோசியர் 3வது அதிகாரத்தை வாங்க. 5லிருந்து 8 வரை படிக்கும்போது அந்த புதிய சிந்தையை பற்றி பவுல் சொல்கிறார். இது எபேசியர்லையும் இருக்குது. கொலோசியர் 3:5 ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துரிச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகள் பூமியிலே உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வரும். நீங்களும் முற்காலத்திலே அவர்களுக்குள்ளே சஞ்சரித்த போது அவைகளை செய்து கொண்டு வந்தீர்கள். இப்பொழுதோ 8ஆம் வசனம் என்ன சொல்லுது? இப்பொழுதோ, முந்தி அப்படி இருந்தீங்க, இப்பொழுதோ கோபமும் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாகாத தூஷணமும் வம்பு வார்த்தைகளுமாய் இவைகளெல்லாம் விட்டு விடுங்கள். இந்த மனம் புதிதாகத்தான் இது நடக்கும். அப்படி இல்லைன்னா என்ன செய்யாது? இது நடக்கவே நடக்காது. ஒரு புதிய சிந்தை, புதிய எண்ணம். பவுலுடையார் கிறிஸ்துவின் சிந்தை உங்களிலே இருக்க கடவுள்னு எழுதுகிறார்ல பிலிப்பியரில். கிறிஸ்து இயேசுவிலிருந்து சிந்தையே உங்களிலும் இருக்க கிடது. அவருடைய கிறிஸ்து இயேசுவினுடைய சிந்தை என்ன? அவர் தேவனுக்கு சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலான. அதுதான் கிறிஸ்துவின் சிந்தைன்னு சொல்கிறாங்க. அது 1-2 வசனங்களில் படிச்சிங்கன்னா ஏக சிந்தை, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் எல்லாவற்றிலும் மனத்தாழ்மையோடு செய்யுங்கள். அப்படி சொல்லிட்டு தான் நீங்கள் கிறிஸ்து சிந்தை இருக்கட்டும். அந்த சிந்தை அனுபவம் என்ன என்று 8வது வசனத்து 7வது வசனத்தில் எழுதுகிறார். அதனால் இந்த வம்பு வார்த்தைகள், கோபம், மூர்க்கம், பொறாமை இவைகளிலிருந்து விடுபடுறது ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? ரொம்ப கஷ்டமான காரியம். ஆனால் நம்முடைய மனம் புதிதாகும்போது இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்ன செய்கிறோம்? புது மனுஷராக நாம் வரோம். ஒரு 1:12 அதை படிக்கிறோம். அதனால் இந்த கோபம், யாக்கோபு சொல்லும்போது என்ன சொல்ல? கேட்கறதுக்கு தீவிரமாயுமா இல்லை, பேசுகிறதுக்கு பொறுமையாயும், கோபிக்கிறதுக்கு தாமதமாக. நமக்கு கோபம் தான் விரைவில் வரும் இல்லை, ரிவர்ஸில் கிடக்கும். நம்ம கியர் ரிவர்ஸ் கியரில் கிடக்குது. கேட்கறதுக்கு தீவிரம், பேசுகிறதுக்கு பொறுமை, கோபிக்கிறதுக்கு தாமதம். எபேசியர் 4:26-29 என்ன சொல்லுது? நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியே கடவுது. நம்ம எத்தனை வருஷத்துக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறோம் கோபத்தையும் இல்லை வன்மத்தையும் வராமல். கோபம் வந்துடுது. ஆனாலும் பவுல் என்ன சொல்ல? சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாக உங்கள் எரிச்சல் தனியே கிடது. கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து. சிலருக்கு கோபம் வந்து அந்நிய பாஷையில் தான் பேசுவாங்கல்ல, தவறாக இருந்துச்சுக்காங்க. அந்த பாஷைன்னா பேசுறதுக்காக. கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல் வார்த்தைகளை உண்டானால் அதே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி பேசுங்க. இப்போ கூட அதை சொல்கிறாங்க, நம்ம சில சைக்காலஜிஸ்ட் அவங்க எல்லாம் கூட சொல்கிறாங்க, நம்ம பிள்ளைகள் சரியா இல்லைன்னா எருமாடா அப்படி இப்படின்னு சொல்லிடுறோம்ல. எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேன், நம்ம வார்த்தை அப்படியெல்லாம் பேசுகிறோம். அது அவங்க மனசில் பதிஞ்சிருது. அப்புறம் அவங்க பெருசாக வளர்ந்த பிறகு அவங்க பிள்ளைங்களை பார்த்து அப்படி தான் சொல்லுவாங்க. நம்ம வாயில் பிறக்கலாகாத வாய் ஒன்றும் வரக்கூடாது, கெட்ட வார்த்தை ஒன்றும் வரக்கூடாது. பேசுனா கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி, அவர்களுக்கு பக்தி விருத்தி உண்டாகும்படியாக பேசுங்கள் என்று 1 கொரிந்தியர் 14 படிக்கிறோம். ரோமர் 8வது அதிகாரத்தில் பாருங்கள், 5, 6, 8 அன்றியும் மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள்.
ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். மாம்சத்துக்கு உட்பட்டவர்கள். உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை. கடவுளுக்கு விரோதமாக இருக்கிற ஒன்று உலக சிநேகமும், அப்புறம் பெருமை உள்ளவர்களுக்கு தேவன், இந்த ரெண்டு தான் அப்படி சொல்லியிருக்கு. கடவுள் எதிர்க்கிறது, கடவுளுக்கு எதிராக நிற்கிறது பெருமையிலும் உலக சிநேகம். உலகம் 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 உலகம். அந்த சிந்தையிலிருந்தெல்லாம் நாம் விடுபட வேண்டியதாக இருக்குது. அதுதான் ஏற்கனவே சொன்னது போல் பிலிப்பியர் 2:5 கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் 1 பேதுரு எழுதும்போது அவர் பாடுபடும் போது பயமுறுத்தலை, அவர் வையப்படும் போது அவர் திருப்பி இல்லை, அவரை திட்டும்போது அவர் திரும்பி திட்டலைன்றாரு. 1 பேதுரு 3ஆவது அதிகாரத்தில் நினைக்கிறேன், சரிங்களா? அதனால் நம்முடைய வாயின் வார்த்தைகள் ஜாக்கிரதையாக இருக்கணும். ரோமர் 15ஆவது அதிகாரம் 6ஆவது வசனத்தில், ரோமர் 15:6 பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் கிறிஸ்து இயேசுனுடைய மாதிரியின்படியே நீங்கள் ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஏக சிந்தை இது கிறிஸ்தவ ஊழியத்தில் ஊழியக்காரர்களுக்கும் சபை விசுவாசிகளுக்கும் ரொம்ப அவசியம். ஏக சிந்தை. கமிட்டி மீட்டிங் நடந்தால் என்ன அடிப்படியெல்லாம் வருதா? இல்லை, உங்களுக்கெல்லாம் எல்டர்ஸ் கமிட்டியெல்லாம் இருக்கா? அப்படி சபையில் கமிட்டி இருக்கா? இருக்குன்னு நினைக்கிறேன்ல. கமிட்டி அங்கே இழுத்து இங்கே இழுத்து எதாவது ஒன்று பண்ணி ஒருத்தரை டாமினேட் பண்ணி ஏதோ ஒரு தீர்மானம் போட்டு கதையை முடிச்சிருவோம். என் வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை மறக்கவே மாட்டேன். கொரியாவில் கிறிஸ்துவ தலைவர்கள், பைபிள் செமினரி பிரின்சிபல்ஸு, நல்ல கிறிஸ்டியன் லீடர்ஸ் எல்லாம் அங்கே கூடி ஒரு கான்ஃபரன்ஸு நடத்துனாங்க. அதை நடத்துனது இங்கே பெங்களூரில் கென் ஞானக்கண் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவர் அப்போ ஜெனரல் செக்ரட்டரி. அவர் தான் நடத்தினார். ஒரு 80 பேர் இருப்போம் கிறிஸ்டியன் லீடர்ஸ். ஒரு குறிப்பிட்ட காரியத்தில் கருத்து வேறுபாடு, ரொம்ப ஷார்ப் டிஃப்ரென்சஸ் பிட்வீன். என்ன செய்யணும்னு தெரில. கேட்டு கேட்டு பார்த்தாரு கன்யானகன். அவர் சடனாக என்ன சொன்னார், வில் பிரேக் த மீட்டிங் நவ். இப்போ மீட்டிங்கை முடிச்சிட போகிறேன். ஒரு அரை மணி நேரம் நீங்கள் எல்லாம் போய் ஜெபம் பண்ணி, ஆண்டவரே இந்த காரியத்தில் நாங்கள் என்ன செய்யணும்னு ஜெபம் பண்ணிவிட்டு திருப்பி வாங்க. திருப்பி வந்து உங்கள் தீர்மானத்தை உங்கள் ஒவ்வொருத்தருக்கும், நான் இது நடந்த கதை, நடந்த சம்பவம், நாங்கள் இருந்த சம்பவம். உள்ளே வரும்போது எல்லார் கையிலையும் ஒரு சின்ன ஷீட்டு கொடுத்தாரு. 80 பேர்கிட்ட இருப்போம் லீடர்ஸ் ஃப்ரம் ஆல் ஓவர் தி வேர்ல்டு. அரை மணி நேரம் ஜெபம் பண்ணிவிட்டு வந்து அந்த சீட்டை எழுதி அவங்கவுங்க தீர்மானத்தை எழுதி போட்டாங்க. அவர் எடுத்து ஒன்றுனா பார்க்குறாருங்க, நம்ப முடியாது. எல்லாரும் ஒரே தீர்மானம், இதுதான் என்னுடையது. வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். எத்தனையோ கமிட்டி மீட்டிங்கெல்லாம் நான் நடத்தியிருக்கிறேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய சமூகத்தில் ஒற்றுமை, அதற்கு ஆண்டவர் என்ன சொல்கிறான்னு கேட்கணும். நாம் யோசிக்கிறதும் நாம் சிந்திக்கிறதும் ஒரு கரையில் இருக்கட்டும். இது கடவுளுக்கு சித்தமா? இதை கடவுள் இயேசுநாதர் இதை இப்படி செய்வாரா? அங்கே அளவுகோல் அங்கே இருக்கணும். நாம் மற்ற தலைவர் அவங்க செய்யலையா இவங்க செய்யலையா அதெல்லாம் ரெண்டாவது. நாம் இந்த காரியத்தில் இயேசுநாதர் என்ன சொல்லுகிறார் என்பது குறித்து அரை மணி நேரம் ஜெபத்தில் எல்லாருடைய மனதும் கடைசியில் ஒரு பாயிண்டில் வந்து நிற்குது. அதனால பவுலடியார் அது ரோமாபுரி சபைக்கு எழுதும்போது ஏக சிந்தை உள்ளவர்களாக இருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வாராக. ஒரு மனப்பாட்டின் ஆவி, ஒரு மனப்பாட்டி. அப்போ சொல்ல எத்தனை தடவை ஒரு மனம் வருது தெரியுமா? 6-7 தடவை வருது அப்போ சொல்ல வீட்டில். ஒரு மனம். அதில் எனக்கு 4ஆவது அதிகாரம் கடைசி பகுதியில் இருக்கிறது ரொம்ப எனக்கு பிடிக்கும். அவர்கள், அதாவது 4ஆவது அதிகாரத்துக்கு நீங்கள் கடைசி பகுதியில் வரும்போது 2ஆவது அதிகாரத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அப்புறம் 4ஆவது அதிகாரத்தில் வரும்போது அடுத்த 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க இல்லையா? 8000 பேர்.
அவங்க சபையெல்லாம் கூடி ஜெபம் பண்ணுறாங்க. அவங்க என்ன போட்டிருக்கு, ஒரே மனதும் ஒரே இருதயம் உடையவளாக இருந்தால் இருக்கார். எடுத்துட்டிங்களா? எபேசியர் அப்போ படிங்க படிங்க. விசுவாசிகளாகிய திரளான புது விசுவாசிகள், நல்லா ஞாபகம், நல்ல ஞாபகம், புது விசுவாசிகளா ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாக இருக்கு. 8000 பேருக்கு ஒரே மனம் ஒரே இருதயம் வருதா இல்லையா? வந்துருக்குதே. இட்ஸ் பாசிபிள். அங்கே ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருந்திருப்பார், ஐபிஎஸ் ஆஃபீஸர் இருந்திருப்பார், ஸ்கேவஞ்சர்ஸ் இருப்பாங்க, இருந்துருக்க மாட்டாங்களா? எருசலேமில் ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் பீப்புள் வேர் தேர். 8000 பிலீவர்ஸ். அப்படி ஒரு மனதோடு கூடி ஜபிக்கும் போது அந்த இடம் அசைஞ்சது. அவர்களுக்குள்ளே ஒரே ஒற்றுமை, ஒரே ஏக சிந்தை வந்தது. ஒருவனும் தனக்குள்ளதை தன்னுடையதென்றே சொல்லவில்லை. எல்லாருக்கும் பொதுவாக இருந்தது, சகலமும் பொதுவாக இருந்தது. அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிருந்தது. அல்லேலூயா. பூரண கிருபை. இட்ஸ் பாசிபிள். ஒரே இருதயம் ஒரே மனம். நம்ம வீட்டிலே புருஷ மனைவிக்குள்ளே வர்றது எவ்வளோ கஷ்டமாக இருக்கு இல்லை? ஜெபம் பண்ணால் சரியாக வந்துடும், ஒரே இருதயம் வந்துடும். அதனால ஒரே சிந்தையாக இருக்கும்படியாக நம்முடைய விசுவாசிகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கோம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 16வது வசனத்திலே பாருங்கள். கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தையை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாகி. எவ்வளவு தாழ்மையாக சொல்கிறேன், எவ்வளோ சபைகளை ஸ்தாபிச்சவர். என்ன மாதிரியெல்லாம் எடுத்துட்டிங்களா? 1 கொரிந்தியர் 2:16 எழுதுகிறவங்க குறிப்பு வேணால் எடுத்துக்கோங்க. எனக்கு படிக்கும் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. கர்த்தருக்கு போதிக்கத்தக்கதாக அவருடைய சிந்தை அறிந்தவன் யார்? எங்களுக்கோ கிறிஸ்துவின் சிந்தை உண்டாயிருக்கிறது. அது பல இடத்துல சொல்கிறார் பவுல், பல நிருபங்களில். 1 கொரிந்தியரில் மட்டுமல்ல, மற்ற நிருபங்களிலே சொல்கிறார். நாங்கள் கிறிஸ்து என்ன சொல்லுகிறாரோ அதை தான் சொல்கிறோம். எல்லாராலும் நிந்திக்கப்படுகிறோம், பாடுபடுகிறோம், வையப்படுகிறோம், எல்லாம் இருக்குது. ஆனால் கிறிஸ்து எங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை தான் நாங்கள் செய்கிறோம் என்று அவர் தெளிவாக எழுதுகிறார். மறுபடியும் கீர்த்தனை பாட்டு, தீய மனதை மாற்றுவார்கள். அடுத்த சரணம் என்ன சொல்லுது? புதிய சிந்தை புதிய ஆசை புதுப்பித்தாக்கவே, அதை புகழ்ந்து காக்கவே, புதுப்பித்தாக்கவே, அதை புகழ்ந்து காக்கவே, தீய மனதை மாற்றவாரும் தூய ஆவியே, கனநேயமேவியே, கிறிஸ்து மீது நாட்டம் கொண்டு கீதம் பாடவே, அவர் கிருபை தேடவே, கீதம் பாடவே, அவர் கிருபை தேடவே, தீய மனதை மாற்றவார் தூய ஆவியே, கனநேயமேவியே. புதிய சிந்தை புதிய ஆசை. என அழகா பக்தன் அந்த காலத்திலேயே பாடியிருக்கிறான். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கும் ஒரு புதிய ஆசையும் ஒரு புதிய சிந்தையும் தேவைப்படுது. மூன்றாவதாக இன்றைக்கு இந்த 3வது குறிப்போடு முடித்து கொள்ளலாம். ஒரு புதிய உறவு, எ நியூ ரிலேஷன்ஷிப் இன் கிரைஸ்ட். கிறிஸ்துவுக்குள்ள ஒரு புது உறவு உண்டாகிறது. அது கொலோசியர் 3வது அதிகாரத்துக்கு வாங்க. 9வது வசனத்து முதல் 11வது வசனம் வரை அந்த புதிய உறவை பற்றி இப்படி சொல்கிறார். ரொம்ப கிளியராக இருக்குது. 9வது வசனம் எல்லாம் வந்து படிக்கலாமா? இருக்கிறவங்க பைபிள் எடுத்தவங்க கொலோசியர் 3வது அதிகாரம் 9லிருந்து 11 வரை. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கு ஒப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள், கற்று கொண்டிருக்கிறீர்களே. 11 அதிலே நல்லா கவனிங்க. நீங்கள் புது விசுவாசி ஆயிருக்கீங்களே, அதில் கிரேக்கன் என்றும் யூதன் என்றும் இல்லை, விருத்த சேதனம் உள்ளவன் என்றும்
விருத்த சேதனம் இல்லாதவன் என்றும் இல்லை, புறஜாதியான் என்றும் புற தேசத்தானும் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, கிறிஸ்துவே எல்லாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இட்ஸ் a நியூ ஃபேமிலி, நியூ ரிலேஷன்ஷிப். ஒரு வித்தியாச சபையில் கிடையாது. ராஜேந்திரன் ஐயாவும் அதை அழுத்தம் திருத்தமாக சொன்னார்கள். விசுவாசின்னா அவன் விசுவாசி தான். படித்தவனாக இருந்தாலும் சரி, படியாதவன் இருந்தாலும் சரி, வேலை செஞ்சாலும் சரி, வேலை செய், ஒரு வித்தியாசம் இல்லை. அது கிரேக்கனு இல்லை, யூதனு இல்லை, விருத்த சேதனம்னு இல்லை. இன்னும் நீங்கள் இதில் கலாத்தியரில் படிச்சிங்கன்னா அங்கே என்ன சொல்கிறாரு? கலாத்தியர் 3 நினைக்கிறேன். அங்கே ஆணென்றும் இல்லை, ஆண்டவர் எல்லாருக்கும் சமமாக கிருபை அளிக்கிறான்னு யோவேல் தீர்க்கதரிசி அப்போவே சொல்லிட்டான் இல்லைங்களா? உங்கள் எல்லார் மேலேயும் ப்ராஃபஸி என்ன சொல்ல இல்லை, எப்படி போகிற குமாரன் மேலும் குமாரத்து மேலே என்ன ஆவியே ஊற்றுவேன்னு சொல்லிட்டாரு. இப்போ இது ஆண்பன் ஜெண்டர் விவசாயம் ரொம்ப எவ்வளோ இருக்குது, எவ்வளவு. அதை விட மோசம் சபையில் ரொம்ப அழ வேண்டிய, துக்கப்பட வேண்டிய காரியம் ஜாதி பிரச்சனை இல்லை. ஜாதி பிரச்சனை சபை நிர்வாகங்களெல்லாம் இன்றைக்கி அந்த அடிப்படையில் போகுது இல்லைங்களா? அல்லது வசதி படைத்தவர், பணக்காரர்கள், அவர்கள் சொல்லுகிறபடி சபை நிர்வாகங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த புதிய ஒரு ரைட் ரிலேஷன்ஷிப் கலாத்தியர் 3வது அதிகாரத்தில், அப்புறம் நீங்கள் வீட்டில் போய் படிங்க. இயேசுநாதருடைய பிறப்பை பற்றி சொல்லும்போது அங்கே பவுலடிசால் சொல்கிறார். அதாவது 3வது அதிகாரத்தில் தானே, 3வது அதிகாரம் 4வது அதிகாரமாக இந்த தமிழ் பைப் போயதில்லை. ஒரு தமிழ் பைபிள் என்கிட்ட கொடுங்க பார்க்கலாம். ஐயா தாங்க ஐயா. அந்த புதிய உறவை பற்றி அதில் சொல்கிறார். கலாத்தியர் 4வது அதிகாரம் கரெக்டாக அதில் திறங்குதே, கரெக்டாக அதில் வருது. 3வது வசனத்திலிருந்து படிப்போம். அப்படியே நாமும் சிறுபிள்ளைகளாக இருந்த காலத்தில் இவ்வுலகத்தின் வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டவர்களாயிருந்தோம். நாம் புத்திர சுவீகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக்கொள்ளத்தக்கதாக 5 காலம் நிறைவேறின போது சிறியனிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழானவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். இயேசுனார் உலகத்தில் வந்துட்டார். அப்புறம் என்ன சொல்கிறது? மேலும் நீங்கள் புத்திரராக இருக்கிறபடியினால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க தேவன் தமது குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களில் அனுப்பினார். அப்பா பிதாவே என்று சொல்லக்கூடிய கிருபை இந்த இயேசுநாதர் பிறந்த பிறகு தான் வருது. அதுக்கு முன்னே கடவுளை யாரும் அப்பான்னு சொன்னதே கிடையாது. நான் சொல்லி தரதானா? பைபிளில் எங்கேயும் அப்படி படிக்க முடியாது. அவர் வல்லமை உள்ளவர், அவர் அது அதெல்லாம் இருக்கலாம். God becomes our father and we become his children. என்ன உறவு! கிறிஸ்து நமக்கு சொந்தக்காரர் ஆயிட்ட பிறகு நீங்கள் என்னங்க வித்தியாசம் பார்க்குறீங்க? கிறிஸ்து நமக்கு சொந்தக்காரர் ஆயிட்டோம். இந்த ஒரு பாட்டு உண்டு இல்லைன்னா, பாரதலத்துக்கு சொந்தக்காரர் என் உள்ளத்தின் சொந்தமானார். எதுன பாட்டுது? எந்த உள்ளத்தில் சொந்தமானார், ஆனந்தமே பரமானந்தமே இது ஆவியமே, ஆனந்தமே ஆனந்தமே இது மாபெரும் சாக்கியமே. இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார், இந்த பாதலத்தின் சொந்தக்காரர் அவர். இந்த உலகத்துக்கெல்லாம் சொந்தக்காரர் நம்ம சொந்தம். 1 பேதுரு 2வது அதிகாரத்தில் அப்படி தான் நாம் படிக்கிறோம். அவருக்கு சொந்தமான ஜனங்களாக இருக்கிறோம். அவர் நமக்கு சொந்தம். இந்த பாட்டு இப்போ பாடினோமே, இந்த பாட்டு சிங்கப்பூரில் ஒரு தடவை நான் போயிருக்கும்போது 3 நாள் கூட்டம். அங்கே பிஷப் எங்ககிட்ட படிச்சுட்டு போனவர் தான் பிஷப் அபிஷேகம் பண்ணிவிட்டு 3 நாள் கூட்டம். நான் ஒரு நாள் பிரசங்கம் பண்ண எனக்கு சான்ஸ் கொடுத்துருந்தாங்க. பிரசங்கம் பண்ணும்போது இந்த பாட்டு கிறிஸ்துவுக்குள்ளெல்லாம் புது சிஷ்யாக இருக்கிறோம், எல்லாம் அவருக்கு சொந்தமாக இருக்கிறோம். இந்த பாட்டை பாடி பிரசங்கம் பண்ணிட்டேன். 3 நாள் கூட்டம் முடிஞ்சுது. 4வது நாள் சரி சிங்கப்பூர்
கடை தெருவில் நடந்து போகிறேன், ஏதாவது வாங்கலான்னு நடந்து போகிறேன். ஆஃபீஸ்லாக்கு தான் போட்டிருக்கேன். அது அங்கே பிரசங்கம் முழுவதும் அங்கே இங்கெல்லாம் போட்டு ஸ்டோலெல்லாம் போட்டு, ஏன்னா பிஷப் கான்சிகரேஷன் இல்லையா, அதெல்லாம் அதுக்குரிய ட்ரெஸ் எல்லாம் போட்டு போயிருந்தேன். இப்போ ஆஃபீஸ்லாக் ஷர்ட்டு போட்டு கடை தெருவில் நடந்து போகிறேன். எதிரில் ஒரு 5-6 பேர் வந்தாங்க, ஆண்களும் பெண்களும் வந்தாங்க. ஐயா தோத்திரம்னாங்க. தெருவில் வந்து நமக்கு தோத்திரம் போடுவாங்க. முன்ன பின் அவங்க மலேசியாவிலேருந்து வந்திருக்காங்க. தோத்திரம் ஐயா அவங்க சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் நேற்று அந்த பாடினீங்க இல்லையா, அந்த பாட்டு ஆறுதலத்துக்கெல்லாம் சொந்தக்காரர் உள்ளத்துக்கு சொந்தமான எனக்கு ரொம்ப எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. ஐயா இப்போ ஒரு தடவை பாடுங்க. நடந்ததா சொல்கிறேன், ரோட்டில் தெருவில் அந்த பாட்டு இன்னொரு தடவை பாடுங்கய்யா, எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனம் பாரு. பாடுறேன், நான் தெருவில் பாடுறேன். ஒரு ஐயா கர்ச்சீஃப் எடுத்து அவங்கக்கிட்ட காடிக்கு எடுத்து முடிச்சு என்கிட்ட தராருங்க. என்ன மாதிரி கிறிஸ்துவுக்கு சொந்தம். மலேசியா அவர்கிட்ட எங்கே இருக்கட்டும். அருமையான கர்த்தருடைய தாசர்களே, நாமெல்லாம் ஒன்று, ஒரே குடும்பம், தேவனுடைய குடும்பத்தின் பிள்ளைகள். அந்த பெரிய ஸ்லாக்கியத்தை அவர் கொடுத்ததுனால அப்புறம் நம்ம புத்திர சுவிகாரராக இருக்கிறோம். அப்புறம் ஜாயின் ஹர்ஸ் வித் கிரைஸ்ட்னு போட்டிருக்கு. கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திரரும், கிறிஸ்துவோடு கூட உடன் சுதந்திராகக்கூடிய ஒரு நிலைமைக்கு ஆண்டவர் நம்ம மாற்றி இருக்கும்போது, நீ இந்த ஊருக்காரன், நீ அந்த ஊருக்காரன், நீ இந்த சபைகளுக்காக அதிகமாக நம்ம ஜெபிக்கணும். குறிப்பாக என்னை பொறுத்தவரையில் நானும் கொஞ்சம் நாள் சபை தலைவராக இருந்து நான் சொல்கிறேன், சபை தலைவர்களுக்காக தான் ரொம்ப ஜெபிக்கணும். சபை தலைவர்கள் யாரும் இதை பற்றி பேசுகிறது இல்லை தெரியுங்களா. ஜாதி பற்றி நம்மளே எதாவது பண்ணிடுவான், அதெல்லாம் பிரசங்கம் பண்ண முடியாது. ஒரு புது உறவு கலாத்தியர் 3:27-28 தான் நான் முதல்ல சொன்னது அங்கே வருது. கலாத்தியர் 3:27-28, ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. யூதன் என்றும் கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் சுயாதீனன் என்றும் இல்லை, ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஒன்றாய் இருக்கிறீர்கள். இனி எபேசியர் 2வது அதிகாரத்தில் ரொம்ப அருமையாக எழுதுகிறார் பவுல். 14-16 வரை, எபேசியர் 2:14-16 வரை, நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாகி நின்ற பிரிவினையாகி நடுச்சுவரை தகர்த்து, யூதர்களுக்கும் கிரேக்கர்களுக்கும் அந்நியர்களுக்கும் புறஜாதிகள்னு புதிய ஏற்பாட்டிலே போட்டு அதெல்லாம் தகர்த்து சட்டதிட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் 2 குரூப்பையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனால இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லேலூயா. we are one body. Christ is the head of that body and we are all members of that. ஒரே குடும்பம், ஒரே சரீரமாக ஆண்டவர் இன்னைக்கு நம்மை உயர்வான ஸ்தானத்தை கொண்டு வந்திருக்கிறார். அதனாலே இந்த பிரிவினைகள் இவைகள் எல்லாவற்றையும் மாற்றி அகற்றி கல்யாணம்லாம் அப்படியே ஒரு மாதிரி தான் போகுது இல்லை, சொந்தத்துக்குள்ளே அப்படியே தானே போகுது. அதெல்லாம் வெளியே போயிடக்கூடாது. சிலர் சொத்துக்காக, நம்ம சொத்து வேறு இடத்துக்கு போயிடக்கூடாது, வேறு இடத்துல கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் கூட இன்றைக்கி ஒரு விசுவாசி ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே புது சிருஷ்டி ஆன பிறகு அவனுக்கு ஒரு புது ஆசை, அந்த பரலோகத்தை பற்றி ஆசை, அங்கே போய் சேரணுங்கிற ஆசை இருக்குது. 2வது என்ன சொன்னோம், ஒரு புதிய சிந்தை, புது எண்ணம் இருக்கணும். எல்லாம் அவசியமில்லாத வார்த்தைகள் இதெல்லாம் ஒன்றும் வரக்கூடாது, கெட்ட வார்த்தைகள் வரக்கூடாது, கோபமும் தூஷணமும் பொறாமையும் எல்லாம் போயிடணும். எபேசியர் 4வது தான் கடைசி வசனத்து பகுதியில் அது அழகாக எழுதுகிறார். அப்புறம் நமக்கு ஒரு புது உறவை ஆண்டவர் உண்டாகி கொடுத்து அதுக்கு அதை விவரித்து சொல்ல முடியாது நண்பர்களே, விவரித்து சொல்ல முடியாது. இன்றைக்கி நான் ஆண்டவர் நாமத்துக்கு மகிமையாக சொல்கிறேன். இன்றைக்கி இந்தியாவிலேயும் இந்தியாவுக்கு வெளியேயும்
எனக்கு எங்களுடைய குடும்பத்துக்கும் ஆயிரக்கணக்கான தாய் தகப்பன்மாரை ஆண்டவர் தந்திருக்கிறார். ஆயிரக்கணக்கான சகோதரிகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம். இல்லையா? அந்த அளவுக்கு உலகத்துக்கு எந்த பகுதிக்கு போனாலும் ஏதோ ஒரு சுவிசேஷத்தை என் மூலமாக கேட்டவர்கள்லாம் ஐயா கூப்பிடுவாங்க, வாங்கய்யா வீட்டுக்கு வந்துட்டு போங்கயான்றாங்க. அமெரிக்கா போனாலும் சரி, எங்கே போனாலும், லண்டன் போனாலும் சரி. கிடைக்குமா? அது சொல்ல முடியாது. அத்தனை ஆசீர்வாதம். சண்டே ஸ்கூல் பசங்க இருந்தவங்க, ஒருத்தர் லண்டனில் இருக்கார். லண்டன் வழியாக ஒருத்தர் அமெரிக்கா போகும்போது எங்கள் வீட்டில் வந்து தங்கியா போகணுன்ட்டார். அவர் சொல்கிறார், ஐயா நீங்கள் அந்த சண்டே ஸ்கூலில் சொல்லி கொடுத்தீங்களையா, அதனால தான் ஏன் நாங்கள் இப்படி இருக்கிறோம், அதனால தான் இப்படி இருக்கிறோம். அவருடைய சகோதரர் ஒருத்தர் அமெரிக்காவில் இருக்கார். அவரும் நானும் அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக வேண்டியதுக்கு ஃப்ளைட்டு மாற வேண்டியிருந்தது. அவர் இருந்த ஊர் டென்வர். அந்த டென்வரில் ஒரு 3 மணி நேரம் ஹால்ட் இருந்தது. அவருக்கு நான் சொன்னேன், நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு தான் போகணும், நான் ஏர்போர்ட்லேருந்து உங்களை பிக்கப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு திரும்ப கொண்டு ஏர்போர்ட்டில் ட்ராப் பண்ண அந்த 3 மணி நேரத்தில். அதுலேருந்து ஏர்போர்ட்லேருந்து அவர் வீட்டுக்கு 1/2 மணி நேரம். அந்த ஏர்போர்ட்டில் அவர் காரில் எப்போ ஏறினேன்னா அதில் இருந்து ஒரேடியாக தான் சொல்கிறார், ஐயா நீங்கள் சண்டே ஸ்கூலில் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததும் எங்கள் அம்மா அப்பாவுக்கு கற்றுக் கொடுத்ததும் அவங்களுடைய ஆசீர்வாதத்தினால்தையா நாங்கள் இப்படி இருக்கோம். அங்கே போகிறது வர அப்புறம் ஒரு சின்ன டிஃபனும் எதை கொடுத்தாரு. அதே தான் அவங்க மனைவி சொல்கிறாரு, எங்கள் ஐயா இந்த ஐயா மூலமாக தான் நம்ம இப்படி இருக்கிறோம் இன்றைக்கி. அவரை திருப்பி கொண்டு விட அதே கதை. என்னால் நம்ப முடியல. 2 வருஷத்துக்கு முன்னே நான் என் மனைவியும் ரிட்டையர் ஆன பிறகு என்னுடைய பிள்ளைகளை பார்த்துடலான்னு கூப்பிட்டு வந்தாங்க. அங்கே போனோம். அங்கே போனால் ஒரு வீட்டில் ஜபக்கூட்டம், மாலை ஜபக்கூட்டம். நான் பிரசங்கம் பண்ணல, இன்னொரு லேடி தான் அவங்க பிரசங்கம் பண்ணாங்க. அவங்க ஒரு பெரிய ஹை ஸ்கூல் வச்சுருக்காங்களாம். அதில் பிரின்ஸிபலு அவங்க பிரசங்கம் பண்ணாங்க. எனக்கு க்ளோசிங் ப்ரேயர் கொடுத்தாங்க. நான் க்ளோசிங் ப்ரேயர் பண்ணி முடித்த பிறகு ஒரு நடுத்தர வயதில் ஒருத்தர் வந்து, நடுத்தர வயது 50-60 வயசு இருக்கும். அவர் வந்து, ஐயா என்ன தெரியுது ஐயா தோத்துறேன்னாரு. எனக்கு தெரியல, தோத்துறேன்னாரு. ஐயா நான் உங்கள் சண்டே ஸ்கூலில் இருந்தேன், மறந்துட்டேன். நான் உங்கள் சண்டே ஸ்கூல் பையன், நீங்கள் அந்த காலத்தில் சொன்னதுனால நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். இப்போ எங்கள் பையன் படித்து இங்கே வந்து வேலை செய்கிறார். எங்கள் பையன் கூப்பிட்டா அவங்க வீட்டுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். எனக்கா என் கண்ணை என்னாலே நம்ப முடியல. நம்ம சண்டே ஸ்கூலில் இருந்த பையன் என்ன, அவனுக்கு என்ன தெரியுது அவனுக்கு, எனக்கு என்ன, அவன் என்னால் புரிஞ்சுக்கொள்ள முடியல. தூக்கி வாரி போயிடுச்சு எனக்கு. என்னடா இது, எங்கே போனாலும். அதனால் நம்முடைய சண்டே ஸ்கூலாக இருந்தாலும் சரி, விமென்ஸ் ஃபெலோஷிப்பாக இருந்தாலும் சரி, மென்ஸ் ஃபெலோஷிப்பாக இருந்தாலும் சரி, எல்லாரும் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே சமம். எல்லாருக்கும் இந்த ரட்சிப்பை குறித்து நாம் அறிவிக்க வேண்டிய கடமை நம்ம இருக்கிறது என்பதை தவிர நீங்கள் ஒன்றுமே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு எங்கேயுமே படிக்க வேண்டாம், செமினரியில் படிக்க ஒன்றும் நம்ம சாட்சியை சொன்னாலே போதுங்க. நம்முடைய சாட்சியை சொன்னாலே போதும். விசுவாசிகள் இதுக்கு சொல்லிக் கொடுங்க. எல்லாம் தெரியாத ஒன்றும் இல்லை. நான் சொல்லி முடிக்கிறேன். இப்போது ஒரு தெருவில் இருக்கிற ஒரு வீட்டில் ஒரு 3 வயசோ 4 வயசு குழந்தை இருக்குதுன்னு வைங்க. அந்த குழந்தைக்கு டயரியா, மோஷன் போயிட்டே இருக்குது. குழந்தைய ஒரு டாக்டர்கிட்ட எடுத்துகிட்டு போகிறாங்க. அவர் ஏதோ 3 மாத்திரை எழுதி கொடுக்குறாரு. அல்லது நான் சின்ன பையனாக இருக்கும்போது ஏதோ ஒரு பொடியை கலந்து தான் கொடுப்பாங்க. இதை குடிங்க 3 தானே தரப்போ அந்த மாதிரி. அப்படி அவர் ஏதோ மாத்திரை எழுதி கொடுக்காருவீங்க. அது கொடுத்தோடனே, குழந்தைய கொடுத்தோடனே டயரியா நின்று போகுது. அதே தெருவில் 3 வீடு தள்ளி அந்த வீட்டிலே ஒரு 3 வயசு 4 வயசு குழந்தை இருக்குது, அதுக்கும் டயரியா. நீங்கள் கேள்விப்படுறீங்க, சும்மா இருக்க முடியுமா? இருந்தால் அவங்கள என்ன சொல்லுவாங்க? நம்ம என்ன சொல்லுவாங்க? என் குழந்தைக்கும் இதே மாதிரி தான் இருந்தது, இந்த டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போகிறேன், அவர் இந்த மாத்திரை கொடுத்து. சொல்லுவோமா சொல்ல மாட்டோமா? அப்படி சொல்லாமல் இருந்தால் அவங்கள போல் என்ன சொல்கிறது அவங்களுக்கு? இது தாங்க கிறிஸ்தவ ஊழியம். இதை சொன்னால் போதும். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய சபையில் இருக்கிற விசுவாசிகள் தங்களுடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் மூலமாய் பெற்றிருக்கிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, ஒரு மன மாற்றத்தை, ஒரு புது வாழ்வை அவர்கள் சொல்லும்போதும், அதை வாழ்ந்து காட்டும் போதும் அது உள்ளங்களை தொடுகிறது. அதனால் இந்த புதிய ஆசை, புதிய சிந்தை, இந்த புதிய
உறவு நம்முடைய சபை விசுவாசியிடத்திலும் ஊழியரிடத்திலும் கிறிஸ்துவ தலைவரிடத்திலும் ஒரு நாள்களே காணப்பட கர்த்தர் கிருபை செய்வாராக.